அதுக்கடுத்து தஸ்பீ மணி கூடாது என்பதற்கு தாங்கள் கூறும் அனைத்து விளக்கங்களையும் கேட்டுள்ளேன். எனினும் ஒரு சந்தேகம், விரல்களால் தான் தஸ்பீ செய்ய வேண்டும் என்ற ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாக தானா? கவுண்டர்னால் அந்த இந்த எண்ணுவாங்கள்ல மிஷினு, அதை பயன்படுத்தி செய்யும்போது அதிகமாக செய்ய முடிகிறது. தஸ்பீ கவுண்டரை பயன்படுத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு கேட்குறாங்க ஜசீமாங்கிறவங்க. அதாவது இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இதில் வந்து இந்த இது சரியான ஹதீஸ் என்று நம்ம முன்னாடி கூட எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் கேட்குறாங்க. திருமதிலையும் இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஹதீஸில் பார்ப்போம். 3 வகையான ஹதீஸ் வருது. அதில் ஒரு வகையான ஹதீஸ் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு 4 வகையான ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாகிது தஸ்பீஹ பியதிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹை கையினால் தான் எண்ணுவாங்க. கையை எண்ணிக்கைக்கு கையைத்தான் விரலைத்தான் பயன்படுத்துவாங்களே, இன்னொன்றை பயன்படுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம் வருது. அப்போ இது திருமதியில் அபுதாவுதில் சில ஹதீஸ்களில் பியமீனிஹி தமது வலது கையை பயன்படுத்துவார்கள் அப்படின்னா சேர்த்து வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செய்வதற்கு ஒரு கல்லையோ ஒரு பொடி கற்களை குவித்து வைத்து கற்களை பயன்படுத்தினார்கள், அல்லது புளியங்கொட்டையை பயன்படுத்தினார்கள், பேரிச்சங்கொட்டையை பயன்படுத்தினார்கள் அப்படின்லாம் வராமல், அப்படிலாம் ஒன்று இருக்க போய் தானே விரல்னு சொல்கிறாங்க. கைகளால் தஸ்பீஹ் செய்தார்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், வேறு வேறு பொருள்களை கொண்டும் தஸ்பீஹ் செய்கிற வழக்கம் உலக மக்கள்கிட்ட இருக்குது. ஜெப மாலை அந்த மாதிரிலாம் மாலை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்குமோன்னு நினைப்பதற்காக தான் அந்த ஹதீஸில் வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீஹ் செய்யும்போது யாகீது தஸ்பீஹ பியதிஹி, விரல்களால் தான் தஸ்பீஹ் எண்ணுவாங்க, விரலை கொண்டு தான் எண்ணுவாங்க. என்று 1 2ன்னு எண்ணுறதுக்கு விரலை தான் பயன்படுத்துவாங்கன்னு வருது. அப்போ இதில் இந்த ஹதீஸ் சரியான செய்தி. அத்தாயிபுனு சாஹிப்பை பற்றி தப்பான விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் நல்ல ஆள் தான், அவரை பற்றி அத்தாயிபுனு சாஹிப் பலவீனமானவர்னு தனி ஒரு ஆர்டிக்கலே ஆன்லைனில் இருக்குது, அதை பார்த்துக்கிறங்க. யாராவது சொன்னாங்கன்னா நல்ல ஆள் தான் அவர். அப்போ இந்த ஹதீஸ் பிரகாரம் சரியான சுன்னத்து என்னென்னா, ரசூலுல்லாஹ் அவங்க விரலால் தான் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க இன்னொரு பொருளை பயன்படுத்தலை அப்படின்னு வரும்பொழுது அதை நம்ம ஏற்றுக்கிறணும். பர்மிஷன் கொடுத்துருக்காங்களான்னு ரெண்டாவது பார்க்கணும். அவங்க செயல் வடிவத்தில் உள்ளதில் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா நிசால் மூமினின், மூமினான பெண்களே, அலைக்குன்ன பித்தஹ்லீலி ஒ தஸ்பீஹி ஒ தக்தீசி, நீங்கள் தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் சொல்கிறது. தக்தீஸ்னா சுப்புஹுன் குத்தூசுன், அந்த குத்தூஸ் வருதுல்ல அந்த வார்த்தையை சொல்வது. இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க. வலா தகுஃபல்ன தன்சேன ரஹ்மா, நீங்கள் கவனக்குறைவாக இருந்து ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வகிதன பில் அனாமிலி, நீங்கள் விரலால் எண்ணுங்கள். இன்ன மசூலாத்துன் முஸ்தந்தகாத்துன், அந்த விரல்களும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும், அதுவும் பேசும், என்னை கொண்டு இவன் தஸ்பீஹ் செய்தான் என்று பேசும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, விரலை கொண்டு தான் நீங்கள் எண்ணணும், விரலுக்கு என்ன அதுக்கு ஒரு சாட்சி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் சரிங்கிற அடிப்படையில் நம்ம எழுதியிருக்கிறோம், எழுதுனது நினைவு இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த கேள்வி கேட்குறீங்க. இதில் என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸ் அஹ்மதில் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, அபுதாவில் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்கிறது, தபரானியுடைய கபீரில் இருக்கிறது, தபரானியுடைய அவுசத்தில் இருக்கிறது, முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்கிறது, இப்னு ஹிப்பானில் இருக்கிறது. இம்புட்டு நூல்லையுமே இந்த ஹதீஸ் வருது. எந்த ஹதீஸ்? விரல்களால் எண்ணுங்கள், அவை விசாரிக்கப்படும், அவை அல்லாஹ்வால் பேச வைக்கப்படும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருது. இது அஹ்மதுலையும் வருதா? இந்த ஹதீஸை இதை அறிவிக்கிறவங்க யாருன்னு கேட்டால், யுசைராங்கிறது ஒரு சஹாபி பெண்ணு. அந்த ஹிஜ்ரத்து செஞ்ச ஒரு பெண்மணி. யுசைரா வழியாக அவருடைய பேத்தி ஹுமைலா அறிவிக்கிறாரு. அவருடைய பேத்தி யுசைராட்டிருந்து அறிவிக்கிறாள். யாருன்னு கேட்டால், அவங்க பேத்தி ஹுமைலா அறிவிக்கிறாங்கன்னு வருகிறது. இந்த பேத்தி ஹுமைலா யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விவரமே இருக்காது. இவருடைய நாணயம், நேர்மை, ஒரு என்ன விவரம், ஒரு விஷயமே இருக்காது. அது மாதிரி இந்த ஹுமைலா வழியாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா இவரை பற்றி நிறைய பேர் அறிஞ்சிருந்தாங்கன்னு நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்கள்ல. இந்த ஹுமைலாட்டிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், ஹானி பின் உஸ்மான்கிற அவருடைய மகன் தான் அறிவிக்கிறார். இவன் மகனை தவிர வேறு ஒரு ஆள் இவர்கிட்ட அறிவிக்கவே இல்லை. ஒரு அறிவிப்பாளர்கிட்ட இருந்து ஒரே ஒருத்தர் தான் அறிவித்தர் இருக்கிறார்னு சொன்னால் அவர் மஜ்ஹூல் ஆயிடுவார். இவரை தவிர யாருக்கும் தெரியல அவரை. அப்போ ஒரு ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இவர்கிட்ட அறிவிக்கிற எந்த ஹதீஸாக இருந்தாலும் இவர்கிட்ட அறிவிக்கிறாரு, மகன் தான் அறிவிப்பார். அப்போ மகன் தாய்ங்கிற ஒரு வகையில் தான் அந்த ஹதீஸ் வருதுங்கிற. இந்த ஹுமைலா என்பவருக்கு டீட்டெயில் கிடைக்கல ஒன்று. ரெண்டாவது, இவரிடமிருந்து அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் ஹானி பின் உஸ்மான்கிறவர் அறிவிக்கிறார்.
அவர் யாருன்னா அந்த ஹுமைலாவுடைய மகன். அந்த மகன் அறிவிக்கிறார். மகன் அறிவிக்கும்போது மகன் தாய் வழி அறிவித்தான்னு வருதில்ல, இந்த தாய் வழியாக இந்த மகனை தவிர வேறு யாராச்சும் அறிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்த்தாங்கன்னா அது இல்லைங்கிறதுனால அது என்ன செய்வாங்கன்னா லா யூரஃபோ அன்ஹா லா நாரிஃப் அன்ஹா ராவியன் இல்லா இபுனஹா, அவருடைய மகன் ஹானி என்பவரை தவிர ஒரு அறிவிப்பாளர் அறிந்தது இல்லை அப்படின்னு அறிஞர்கள் சொல்லி இவர் அறியப்படாதவர், அவ்வளோக்கு ஆத்தன்டிக்கான ஆள் கிடையாது, யாருன்னு தெரியலை. அந்த வகையில் பலவீனம், சின்ன பலவீனம் தான். இதான் பலவீனம் தானே. அப்போ இந்த ஹதீஸில் இவர் மீது பெரிய குறைகள் ஒன்றும் சொல்லப்படாட்டான இவர் யாருங்கிற டீட்டெயில் கிடைக்கலையே. இவர்கிட்ட ஒரு மகன் மட்டும்தான் அறிவிக்கிறாரு. அப்படி ஒருத்தர் இருப்பார், ஏன்னா ஒரு மஜ்ஹூல்னு சொல்லிடுவாங்களே உசூல் பிரகாரம். அந்த ஒரு அடிப்படையில் இந்த விரல்கள் பேசும் சாட்சி சொல்லும் அப்படிங்கிறது நிற்காது. அதே நேரத்தில் விரலால் ரசூல்லா எண்ணுவார்களுங்கிறது இருக்குது, ரசூல்லாவுடைய செயல் வடிவிலான ஒரு சுன்னத்து இருக்குது. ஆனால் இந்த விரல்களால் எண்ணுங்கள் அது கட்டளையாக போட்டது இருக்குல்ல, அது கிடையாது. அது பலவீனமாக போயிடுது. அதுக்கடுத்து திருமதியில் மட்டுமில்லை, திருமதி, அபுதாவுது, ஷரஹு சுன்னா, ஷோபுல் ஈமான், சுனுல் கபீர் நசையி, தப்ரானியுடைய துவா, திருமதி, நசையுடைய சுனுல் குப்ரா, இந்த இவ்வளோ நூல்கள்லையும் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால், ஆயிஷா பின்த்து சாது பின் அபி வக்காஸ், ஆயிஷாண்டா அந்த ஆயிஷா இல்லை, சாது பின் அபி வக்காஸுடைய மகள் ஆயிஷா. அந்த 10 பேரில் ஒரு ஆள் இருக்கார்ல சாது பின் அபி வக்காஸ், அவருடைய மகள் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நானும் என் தந்தையும் சேர்ந்து ரசூல்லாவோட நெஞ்சோம் போனோம். வாப்பாவோட வாப்பா அந்த மகளை கூட்டிகிட்டு போயிருக்கார். அலா இம்ராத்தின், ஒரு பெண்ணை பார்க்க போனோம். பைன எதைஹா நவாத்துன், அந்த பெண்ணுக்கு முன்னாடி பேரிச்சங்கொட்டைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது. பேரிச்சம்பழத்தில் குட்டை இருக்கும்ல, அதை போட்டிருக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் ஹசாத்துன், அல்லது சின்ன கற்களாக பேரிச்சங்கொட்டையாங்கிறதுல 2 விதமாக சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று இருந்திருக்கு, பேரிச்சங்கொட்டையோ கற்களோ குவிக்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அம்மா அதை கொண்டு தஸ்பீ செய்கிறாங்க. பேரிச்சங்கொட்டை இருக்கும்ல, ஒரு சுபஹான் அல்லான்னு சொல்கிறது, ஒரு கொட்டையத்தை இங்கிட்டு வச்சிடுறது, மறு சுபஹான் அல்லா வச்சிடுறது. அப்போ ஒரு 1000 பேரிச்சங்கொட்டை எண்ணெய் ஆல்ரெடி வச்சிடுறது. இந்த 1000 செய்வதற்கு ஒன்று எடுத்து திக்ர் பண்ண இங்கிட்டு உள்ள அங்கே மாற்றிடுவாங்க. அப்போ சப்பிஹு பிஹா, அதை வச்சு தஸ்பீ செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. வந்த உடனே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அலா உஹுபிர்க பிமாஹு ஐசர் அலைக்கி மின் அலா உஹுபிரிக்கி மின் பிமாஹு ஐசர் அலைக்கி மின் ஹாதா, இதை விட லேசான ஒன்றை உனக்கு நான் சொல்லி தரட்டுமா, அஃபுலால சிறந்ததை சொல்லி தரட்டுமா, நீ இப்படி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய, இதை விட சிறந்ததை சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படிலாம் குவிச்சு வச்சுக்கிட்டா இன்னும் தேவையில்லை. சுப்ஹான் அல்லாஹி அததமா ஹலக ஃபிஸ்ஸமா, வானங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறானே, எவ்வளோ படைச்சிருக்கான் அவ்வளோ எண்ணிக்கைக்கு அல்லாவை புகழ்கிறேன். ஓ சுப்ஹான் அல்லாஹி அததமா ஹலக ஃபில்லார்லி, பூமியில் எவ்வளோ படைச்சிருக்கிறானோ அவ்வளோவுக்கு அல்லாவை புகழ்கிறேன். ஓ சுப்ஹான் அல்லாஹி அததமா பைன தாலிக்க, அந்த 2க்கு மத்தியில் என்னென்ன இருக்குது வானபூமி மத்தியில் அவ்வளோ எண்ணிக்கைக்கு நான் அல்லாவை புகழ்கிறேன். ஓ சுப்ஹான் அல்லாஹி அததமா ஓ ஹாலிக்கும், அல்லாஹ் எதை படைக்க இருக்கிறானோ இனிமேல் அந்த எண்ணிக்கைக்கு புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒல்லாஹ் இது சுப்ஹான் அல்லாஹ் இப்படி சொல்லணுமா 4 தடவை, அப்புறம் அல்லாஹ் அக்பர் இதேமாதிரி 4 தடவை சொல்லணுமா, அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி சொல்லணுமா, லாஹோட உலா கூத்த இதே மாதிரி சொல்லணும். எப்படின்னு கேட்டால், சுப்ஹான் அல்லாஹி அததமா ஹல்க ஃபிஸ்ஸமா, அல்லாஹு அக்பர் அததமா ஹலக ஃபிஸ்ஸமா, அல்ஹம்துலில்லாஹ் அததமா ஹலக ஃபிஸ்ஸமா, லாஹோட உலா கூத்த இல்லா பில்லா அததமா ஹலக விஷயத்துக்கு ஒன்று இதுலேயே லட்சக்கணக்கான நண்பர்களுக்கு கொட்டையை வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கிற, இந்த கொட்டையை பேரிச்சும் கொட்டையை குறை சொல்கிறதுக்கு உள்ள மேட்டரா இல்லை. இப்படிப்பட்ட நம்பர்லாம் தேவையில்லை, இவ்வளோ தேவையில்லை, இதை சொல்லதில் அடங்கிருங்கிறாங்க. நீ போட்டு 1000 பேரிச்சம் கூட வச்சுக்கிட்டு நீ போட்டுக்கிட்டு இப்படி செய்ய வேணாம். நீ சுப்ஹான் அல்லாஹி அததமா ஹலக ஃபிஸ்ஸமான்னு சொல்லிட்டீங்கன்னா அது லட்ச நன்மை அதில் வந்துடும். எதுக்கு போட்டு எண்ணிக்கிட்டு கிடக்கிற, அது கொட்டையில் நின்னாலும் அதை சொல்லியிருப்பாங்க, விரலில் என்னாலும் சொல்லியிருப்பாங்க. கொட்டையில் என்பது என் சொல்கிறாங்கன்னா தெரியுது, விரலில் என்றது எவ்வளோ மனசில் என்ன போகிறாங்க வைக்க போகிறாங்கன்னு தெரியாது. கொட்டையில் குவிச்சிருக்கும்போது பார்த்துட்றாங்களே, உம்பூட்டு பேரிச்சம் கொட்டையை குவிச்சு வச்சுருக்குது, உம்பூட்டு சின்ன கடலை போட்டு வச்சுருக்கு, இவ்வளோ தஸ்பி அந்த பொம்பளை செய்ய போகுது, இது தேவையில்லையே, இவ்வளோ நம்பர் உட்காந்து தஸ்பி செஞ்சுட்டா இருக்குன்னு. நீங்கள் அதுக்கு பதிலாக லேசானதை நான் சொல்லித்தர்றேன். அப்போ லேசானதை இதை சொல்வதன் மூலமாக நீங்கள் ஒரு 1000 பேரிச்சங்கொட்டையை வச்சுக்கிட்டு தஸ்பீ செய்வதை விட 5000 பேரிச்சங்கொட்டையை வச்சுக்கிட்டு தஸ்பீ செய்வதை விட உட்காந்துட்டு எண்ணிக்கிட்டு இப்போ நம்பர்லாம் கிடையாது தஸ்பீயில், தேவையில்லைன்ற கருத்து அதுக்கு. அப்போ இது விரலுக்காக அந்த பொருள்களை வச்சு எண்ணுவதற்கு சொன்னது இல்லை. இது இவ்வளோ ஜாஸ்தியாக சொல்ல தேவையில்லைங்கிறது தான் அது வருகிறது.
ஆனால் இந்த ஹதீஸை வந்துக்கிட்டு இந்த ஆயிஷா சொன்னதாக அறிவிக்கிறாள் யாருன்னா ஹுசைமான்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். ஹுசைமா சொன்னதாக சாயித் பின் அபி ஹிலால் அறிவிக்கிறார். அப்போ இந்த வச்சு இந்த ஹுசைமாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் யாருன்னு லா யூரஃபு, இந்த ஹுசைமான்னு ஒரு ஆள் இதில் வர்றாரு, இவர் யாருன்னு தெரியாது அப்படின்றாங்க. அது மாதிரி வந்து நிறைய அறிஞர்கள் ஹாக்கிம்லேருந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா சஹீஹுல் இஸ்னாத், இது சரியான இஸ்னாத்னு ஹாக்கிம் சொல்கிறாரு, தஹபி அதை ஒப்புக்கொள்கிறாரு, ஆனால் தப்பு, என்னால் என்ன ஹுசைமத்த ஹாதா மஜ்ஹூலுன், இவர் ஹுசைமாண்டு யாருன்னு அறியப்படாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துடுறாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு ஒரு வகை. ரெண்டாவது வகை வந்து விரல்களால் என்ன சொல்லி சாட்சி சொல்லணுங்கிற ரெண்டு வகை. மூணாவது வகையான ஹதீஸ் என்னென்னு கேட்டால் இவ்வளோ நம்பரே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஆயிஷா சொன்னதா, ஆயிஷானா இந்த சாத் பின் அபி வக்காஸுடைய மகள் ஆயிஷா, ஆயிஷா சொன்னதாக அறிவிக்கிறாள் ஹுசைமா, ஹுசைமா சொன்னதாக அறிவிக்கிறாள் சாயித் பின் அபி ஹிலால். அப்போ ஹுசைமாண்டா யாருன்னு தெரியாத ஆளாக இருக்கும்போது இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறாங்க. சரிதான், அது ஹுசைமா யாருன்னு தெரியாத ஆள். 3 ஹதீஸும் போக்கா போயிடுச்சா. 4வது ஹதீஸ் என்னென்னு கேட்டால் இதே ஹதீஸ் வந்து இப்படி டிட்டோ அப்படி வருகிறது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது ஆயிஷாவிடமிருந்து ஹுசைமாவிடமிருந்து சாயித் பின் அபி ஹிலால் அப்படி தானே வந்துச்சு. ஹுசைமானால் பலவீனம்ட்டோம். இதில் என்ன ஹுசைமாவை கழிச்சிட்டு வருது. எப்படி வருது, ஆயிஷாவிடமிருந்து சாயித் பின் அபி ஹிலால் அறிவிக்கிறார். ஆயிஷா நடுவில், ஹுசைமா நடுவில் வரல. ஆயிஷாட்ட நேராக கேட்டவர் யார், சாயித் பின் அபி ஹிலால்னு வருது. அவருக்கும் ஆயிஷாவுக்கு மத்தியில் ஹுசைமான்னு ஒரு ஆள் வந்து நுழைக்கப்படலை. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும்போது ஹுசைமாவை தான் நீங்கள் குறை சொன்னீங்க. ஹுசைமா இல்லாமல் சாயித் பின் ஹிலால் வந்து சாயித் பின் அபி ஹிலால் நேராக ஆயிஷாட்ட கேட்ட மாதிரி வருதே அப்படிங்கிற ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பானில், சுனனுல் குப்ராவில், பஸ்ஸாரில், முஸ்னத் அபு யாலாவில், ஹாக்கிம்ல எல்லாம் வருகிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டானது, சரியான ஹதீஸ். ஏன்னு கேட்டால் சாயித் பின் அபி ஹிலால் என்பது ஆயிஷாவை சந்தித்தவர் தான். அவர் நேராக சந்திக்க வாய்ப்பு இருக்கும்போது இன்னொரு ஆள் துணையாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹுசைமா வழியாகன்னு சொல்வது தான் போக்கா போயிடுது. சாயித் பின் அபி ஹிலால் நேரடி ஆயிஷாட்ட அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பார்ப்பாங்க, இவர் எப்போ பிறந்தார், அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்ப்பாங்க, இறந்தாருன்னு பார்ப்பாங்க. ஆயிஷாங்கிறவங்க 117 மரணிக்கிறாங்க. சாயித் பின் அபி ஹிலால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 70 பிறக்கிறார். இவங்க மரணிக்கிறது 117. அப்போ 70 பிறக்கிறார் யார், இந்த சாயித் பின் அபி ஹிலால். அப்போ 70 பிறக்கும்போது 117 வரைக்கும் அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு 47 வருஷம் அவங்களுக்குள்ளே சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இவர் 15 வயசு சின்ன பிள்ளையை கழிச்சிட்டு பார்த்தா கூட 70லேருந்து ஒரு 90 வயசு வரைக்கும், 90 வருஷத்துக்கு வரைக்கும் வந்துடுவோம். 90க்கு பிறகு ஒரு 25 வருஷம் அவர் ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ வந்து காலத்தால் வந்து அவங்க சந்திச்சிருக்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் சரிதாங்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தஸ்பீக்கு இந்த ஹதீஸு வரல. ஆனால் ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவ்வளோ ஜாஸ்தி தேவையில்லை, எதுக்கு போட்டு கவுண்டர் பண்ணி மிஷினில் என்னத்துக்குங்கிறீங்கள, அது இப்போ தேவையே கிடையாது. நீங்கள் ரொம்ப தஸ்பீ செய்ய நினச்சிங்கன்னு சொன்னால் கவுண்டிங்கும் வேணாம், விரலில் கூட ஆயிரக்கணக்கில் என்ன வேண்டாம், இந்த ஒரு துவாவை நீங்கள் செய்யுங்க. எப்படியே சுப்ஹானல்லாஹி அததமா ஹலக ஃபிஸ்ஸமாயி சுப்ஹான், அதை வேணால் என்ன செய்ய, ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் மாதிரி போட்டு அதில் போட்டு வைக்கிறேன், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேங்க. கவுண்டிங் மிஷினில் போட்டு செய்கிறத விட லேஸு அதிக நன்மை. இதை சொல், இந்த திக்ரு அழகான திக்ருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த ஹுசைமா என்பவர் இடையில வர்றார் பாருங்கள், அது பலவீனமாகுது. ஹுசைமா இல்லாமல் வரக்கூடிய ஹதீஸ் சரியானதாக இருக்குது, அதனால் அப்படி செஞ்சுட்டு போகலாம். ஆனால் தஸ்பீ செய்கிறதுக்கு இந்த விரல் சாட்சி சொல்லப்படும்ன்ற ஹதீஸ் பலவீனமானது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் ரசூலுல்லாஹ் விரலால் தான் எண்ணுவாங்கங்க, அது சரியானது. அதை அடிப்படையில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு விரலால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப நம்பர்கள் பண்ணுறதுங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் ஊக்குவிக்கலை, இதிலேருந்து விளங்குகிறது.